ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒன்றை இந்த அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற கேள்வியே இங்க அப்படி கேட்டாவே இங்க தேச துரோகி அப்படிங்கிற முத்திரை குத்துவதற்கான மறைமுக முயற்சியை இவர்கள் செய்கிறார்களா? அதாவது இது அஜாக்கிரதையா அப்படின்னு தலைப்பு வைத்தால் இது ஒரு முன் தீர்மானம், இது ஒரு அசத்தியம், இதை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இவர் ஏதோ வீர திருநாவுக்கரசர் ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப அமைதியானவர், தன்மையாக தான் பேசுவார். ஆனால் இது ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுறாரோன்ட்டு நான் வெளிப்படையாகவே தான் குற்றம் சாட்டுறேன். என்ன சார் இவங்களுடைய அஜெண்டா? இதை பற்றி பேசவே கூடாது, இதை நீ கொஸ்டின் பண்ணக்கூடாது, இது டெரர் அட்டாக், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் நீங்கள் நம்பணும், அதை மட்டும்தான் பேசணும், இப்படிங்கிற ஒரு தொனியை இவர்கள் நாடு முழுவதும் கொண்டு செல்ல முயற்சிக்கிறதா சார் பாஜகவும் யூனியன் கவர்மெண்ட்டும்? அரவிந்த் வணக்கம். முதலாவதாக தலைநகர் புதுடெல்லியில் செங்கோட்டையில் அருகில் இப்படி ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததற்கு கண்டிப்பாக குறைந்தபட்சம் உள்துறை அமைச்சர், நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும். அதுதான் தார்மீக கடமை, இதுதான் அரசியல் நாகரிகம், இதுதான் பொறுப்புணர்ச்சி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்திய மக்களுக்கு நீங்க சொல்லுகின்ற மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, பட் உங்க செயல்களால் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா தலைநகர் டெல்லி என்பது 24/7 365 days ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருக்கிற ஒரு யூனியன் டெரிட்டரி. இது இந்த பக்கம் கன்னியாகுமரியோ பாண்டிச்சேரியோ கிடையாது. இது நாட்டினுடைய தலைநகரம். அதுவும் செங்கோட்டை என்பது நம்ம நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களும் அங்க இருக்கிற எல்லாரும் இருக்கிற இடம். அப்படி இருக்கும்போது அங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து விட்டது. இது இட் இஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் ஐபி. ஆல் ஏஜென்சிஸ் which reports to the union minister, கமிஷனர் டெல்லி, இவங்க எல்லாமே. ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஹோம் மினிஸ்டர். ஓகே. சோ டெல்லி கவர்மெண்ட்டுக்கு எந்த கவர்மெண்ட் இருந்தாலும், அது ஆப், காங்கிரஸ், பிஜேபி இருந்தாலும் அவங்களுக்கு பவர்ஸே கிடையாது போலீஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. சோ இது கம்ப்ளீட் டைரக்ட் ஃபெயிலியர் ஆஃப் தி ஹோம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ். ஓகே. சோ இதுக்கு, இந்த சம்பவத்துக்கு உள்துறை அமைச்சர் கண்டிப்பா ராஜினாமா செய்யணும். ஓகே. அதுதான் சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஓகே. ஓகே. ரெண்டாவது, ஒரு சம்பவத்தை, இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத தீவிரவாத தாக்குதலை இன்னொரு சம்பவத்திற்கு, கள்ளச்சாராய சாவுக்கும் கரூர் 41 பேர் கூட்ட நெரிசல் இறந்ததுக்கும் ஒப்பிட்டு பேசுவது அநாகரிக அரசியல். அது சீப் பாலிடிக்ஸ். அது சரியானது முறை கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிறோம். தலைநகரின் தமிழ்நாடு என்பது 4000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறோம். நம்ம டெல்லியில நடக்கிறது நம்மளுக்கு எதுவும் தெரியாது, நம்ம என்ன வேணா பேசலாம்னு நினைச்சிட்டு போறது தவறு. இது டெஃபினட்டா ஃபெயிலியர் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் தான். அதுவும் பாஜக ஆளுகின்ற யூனியன் கவர்மெண்ட். அதற்கு யாராவது ஒருத்தர், நிச்சயமாக அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் ஒருத்தர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதுதான் சரி. அதை ஜஸ்டிஃபை பண்ணி அது சரியா இது சரியான்னு பேசுவதே மிகவும் ஒரு சரியான செயலை நான் பார்க்கல, பேச்சாக பார்க்கல. ஓகே சார். ரெண்டாவது சார், 2022 நம்ம கோயம்புத்தூர்ல அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் நினைக்கிறேன்ல, கோட்டை ஈஸ்வரன் கோயில் தான். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அங்க ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடந்த போது சார், அன்னைக்கு பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடெண்டாக இருந்த திரு அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அப்போ அவர் சம் டாக்குமெண்ட்ஸை அவர் நான் வெளியில் விடுவேன் அப்படின்னு சொன்னார். சிலதை வெளியிலும் விட்டார். அது என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து கொடுத்த ஒரு நோட்டு, அந்த நோட்டை அவர் ரிலீஸ் பண்ணார். அன்னைக்கு இங்கே இருந்த தமிழ்நாட்டில் இருந்த இன்டெலிஜென்ஸில் இருந்த சம் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு கொடுத்தாங்க. அது யாருன்ட்டு எனக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல சார். ஒரு ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபிக்கு இது போல
சம் வார்னிங்ஸ் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது சகஜமான ஒன்றாக இருந்தாலும் இப்ப டெல்லியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இதே இன்டெலிஜென்ஸ் வந்து ஐபி வந்து வார்னிங் கொடுக்காதா சார்? ஏங்க அது தாங்க சொல்றேன். நீங்க சாதாரண எந்த கட்சி எந்த மாநிலமாக இருந்தாலும் 24/7 நாலு பிரிவுகள் இருக்குது. டெரரிஸ்ட், அதுவும் டெரரிஸ்ட் ஆன்டி டெரரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, எஸ்பிசிஐடி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது இல்லாம ஒரு டிஃபரண்ட் விங் இருக்குது. இது மாநிலத்துல ஸ்பெஷல் செல். ஆனா டெல்லியில வந்து இந்த மாதிரி உளவு பார்ப்பதற்கு எனக்கு என்னுடைய அறிவு கேட்ட மாதிரி ஒரு 20 ஏஜென்சிஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் தி நேம்ஸ். எல்லாமே டிஃபரெண்ட். எல்லா உள்துறை அமைச்சருக்கு சொல்லுவாங்க, என்எஸ்ஏ அஜித் தோவலுக்கு சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸுக்கு பிரீஃப் பண்ணுவாங்க. டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி தலைநகர்ல இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்படி இருக்கும்போது ஐபி, ஆன்டி டெரர், போலீஸ், அது இல்லாம ஸ்பெஷல் பிரான்ச், இன்டெலிஜென்ஸ்லயே டிஃபரெண்ட் விங்ஸ், ஆன்டி டெரர் ஸ்குவாடு, டெரரிஸ்ட் ஆன்டி டெரர் ஸ்குவாடு, இந்த மாதிரி டிஃபரெண்ட் பயங்கரவாத அமைப்பு, முஸ்லிம் டெரரிஸ்டுக்குன்னு ஒரு விங் இருக்குது சிபிஐல. சோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல சோ எல்லாத்துக்கும் அதாவது எப்படி சொல்றது, டிஃபரெண்ட் நேம்ஸ்ல இருக்குது. அவங்களுடைய வேலையை என்னன்னா 24/7 நாட்டினுடைய பாதுகாப்பு, வெளிநாட்டிலிருந்து வர பாதுகாப்பு இன்டர்ஜெக்ட் பண்றது. டெல்லியில வந்து எல்லா பக்கமும் இன்புட்ஸை கேதர் பண்ணி டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அவங்கள இன்புட்ஸ் கொடுக்கறது அவங்க வேலை. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சம்பவம் நடந்திருப்பது டெல்லியில, நான் வந்து ஐ அம் நாட் காஸ்டிங் அஸ்பர்ஷன்ஸ். நான் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்ல ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் கேட்கிறேன். நீங்க லீகல் ஃபீல்டில் இருக்கிறதுனால சார், இப்ப பெஹல்காம்ல வந்து உள்ள வந்து அடிச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப சாவகாசமாக தப்பிச்சு போயிட்டாங்க சார். நீங்க வந்து என்ஐஏ என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ஐஏ துப்பாக்கியில சுட்டு யாரையும் கொல்லாது சார், அதை நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலேயே ரொம்ப ஜென்டிலாக இன்வெஸ்டிகேஷனை யார் மேலே சஸ்பெக்ட் பண்ணாலும் அவங்கள உட்கார வச்சு ரொம்ப அமைதியாக ரொம்ப நாகரிகமாக என்கொயரி பண்ணுற ஒரே ஏஜென்சி என்ஐஏ மட்டும்தான். லோக்கல் போலீஸ் கூட அவ்வளோ தரமட்டத்துக்கு அக்ரெசிவாக இருப்பாங்க, அவங்க அவ்வளவு தன்மையாக இருப்பாங்க. அவங்க துப்பாக்கியில் சுட்டு யாரையும் கொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ வர ஹோம் மினிஸ்ட்ரியோ மத்திய அரசு தரப்போ எந்த பதிலையும் இப்போ வர சொல்லலை. அங்கேயாச்சும் அந்த பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அங்கெல்லாம் உங்களால் வாழ முடியுமா, அங்கே நிற்க முடியுமா இப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பினார்கள். உண்மையிலே அந்த பகுதி ஒரு பார்டர் பகுதி அப்படிங்கிறதுனால நமக்கும் தெரியும் எங்கேருந்து வரான் போறான்ட்டு. ஆனால் டெல்லிக்குள்ளேயும் இதே கதை இவர்களால் சொல்ல முடியுமா சார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஹல்காம்ல வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது வந்து ஒரு பார்டர்ல இருக்கிறது, ஹைலி சென்சிட்டிவ் பிளேஸ். பக்கத்துல பாகிஸ்தானோட அட்ஜஸ்டன்ட் பார்டர் இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்க எவ்வளவு செக்யூரிட்டி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த சம்பவம் அன்னைக்கு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அது முடிஞ்சு என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குது. ஆனா டெல்லியில இவங்க இத்தனை பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. டெல்லியில இந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் கண்டிப்பா உள்துறை அமைச்சகத்தின் அத்தனை பிரிவுகளும் தான். ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் பண்ற எல்லா ஏஜென்சிஸும் காரணம். மினிமமா குறைந்தபட்சமாக நாட்டின் உள்துறை அமைச்சர் has to take the responsibility. பேசலாம் சார். அவருடைய நேரடி பார்வையில் இருக்க ஏஜென்சிஸ் எல்லா உளவு பிரிவு ஏஜென்சிஸ் எல்லாமே அவரு கீழே தான் வருதுன்னு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்றது என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே சார், ஓகே பேசலாம் சார்.